மண் சட்டியில் சமையல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டி சூடு பிடிக்க தான் லேட் ஆகும். சூடாயிடுச்சுன்னா ஆறுறதுக்கும் லேட் ஆகும். நம்ம ஸ்டவ்லேருந்து ஆஃப் பண்ண பிறகு அந்த குழம்பு கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும். சூடு அப்படியே இருக்கும் ரொம்ப நேரம். அதுதான் மண் சட்டியோட மகத்துவம். அது வந்து சமையலும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் மண் சட்டியில். அதுக்கப்புறம் விறகடுப்பில் பண்ண இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்தில் அந்த காலத்துலலாம் நல்லா அடுப்புலேயே தான் பண்ணி சாப்பிடுவாங்க. அது உடம்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து. இப்போ இது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. நான் வந்து புளி ஊற்றிடலான்னு பார்க்குறேன். புளியை வேற நான் நிறையா கரைச்சிட்டேன் தண்ணியாக. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வற்றினா தான் நல்லாயிருக்கும். இது எவ்வளோ நேரம் ஆகும் போது வற்றுறதுக்கு? அதுக்குள்ளே மற்ற வேலைகளை நம்ம முடிச்சிடலாம். புளி போட்ட பிறகு தான் நல்லாயிருக்கு குழம்பு. இந்த குழம்பு ஆகிறதுக்குள்ளே நான் வந்து ஆம்லேட் பண்ணிடுறேன். இதில் வெங்காயத்தை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதில் ஒரு முட்டை ஊற்றிடுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் உப்பும் ஊறின பிறகு நீங்கள் முட்டை ஆம்லேட் பண்ணிங்கன்னா உடனே நம்ம வச்சு டஸ்ட்பினில் போட்டுடணும். இல்லைன்னா செடிக்கு போடணுமா அதுக்குரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கணும். அந்த செடிக்கு போடுறதுக்குரிய பாத்திரம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த காய்கறிலாம் போட்டு ஊற வச்சு செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க, அதில் போட்டுடணும். கிச்சனை மட்டும் எப்பவுமே நம்ம சுத்தமாகவே வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேலைகள் செய்ய ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம வீடு கசன்னு ஒரு மாதிரி குப்பையாக இருக்கும்போது நமக்கு வேலை செய்யவே தோணாது. ஐயோ உள்ளே போகக்கூடாது, பயமாக இருக்கும். நீங்கள் கிச்சன் வீடு கசன்னு இருக்கே சோம்பேத்தனம் வந்துடும், டென்ஷனாக இருக்கும் வீடு சுத்தமாக. அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து முட்டை ஆம்லேட் பண்ண பாத்திரம். இதை வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இதை வந்து நான் சரி, இப்போ வந்து இந்த புளியை வந்து இது போட்டு இதில் போட்டு தேய்ச்சிக்கிறேன். அப்போ முட்டை வாடை வராது. எந்த பாத்திரமும் முட்டை வாடை வராமல் இருக்கணும். புளியை போட்டு தேய்ச்சிக்கிறணும். இப்போ நான் வந்து குழம்பெல்லாம் சமையல்லாம் முடிச்சதுக்குள்ளே எல்லா வேலையும் இந்த குழம்புலாம் கொதித்து இதெல்லாம் செய்யறதுக்குள்ளே மற்ற வேலைகளையும் நம்ம இதை பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து கிச்சனும் க்ளீனாக இருக்குது. நான் வந்து சமையலையும் முடிச்சுட்டேன். நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். நம்ம இப்போ டிவியில் படம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். நம்ம மற்ற வேலைகளெல்லாம் எல்லாத்தையும் செய்யலாம். வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறவங்க போகலாம். அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து குழம்பும் நல்லா கொதிக்குது. இனிமேல் கருவாடை போட்டு இறக்க வேண்டிய வேலை தான். முட்டை ஆம்லேட்டு தயாராகிடுச்சு. கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன். சொல்கிறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இது வெந்துடும். இப்போ நம்ம உடனே அப்படியே ஸ்டவ்வை இந்த சூட்டோடையே தொடச்சிட்டோம்னா நல்லா சுத்தமாகிடும். இந்த சூடாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்டவ்வு, இந்த சூடாக இருக்கும்போதே நம்ம துணியை வச்சு தொடச்சிடணும். அப்போ ஸ்டவ் வந்து கரை அப்படியே ஒட்டிக்காது. இப்போ வந்து ஸ்டவ் வந்து க்ளீனாகவே இருக்கும். அந்த சூடோடு துடைக்கும் போது எல்லா அழுக்குகளும் ஈஸியாக வந்துடும். இப்போ குக்கர்லேருந்து வழிஞ்சது, இப்போ இந்த இது முட்டை கொஞ்சம் திருப்பி போடும்போது கொட்டிடுச்சு, அப்புறம் குழம்பு கொதிக்கிறது, இதெல்லாம் வந்து சுத்தமாயிடுச்சு பாருங்கள். அப்போ ஸ்டவ் வந்து நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும். முட்டை ஆம்லேட் பண்ணியாச்சு. இந்த குழம்பும் நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும்போது கருவாடை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஒயிட் ரைஸை வந்து டேஸ்ட் ஒயிட் ரைஸ் வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்போ உதிரியாக இருக்கும். எப்போவுமே நான் வந்து குக்கரோட விட்டுற மாட்டேன். திஸ் இஸ் எக் ஆம்லேட். இது ரெடி ஆயிடுச்சு.
நான் வந்து ஒயிட் ரைஸ் வந்து எப்போவுமே இது வந்து நான் பிளாஸ்டிக் ஒட்டியிருக்கேன், அதனால் நான் அதில் சூடெல்லாம் வைக்க மாட்டேன், அப்படியே ஒட்டிக்கும். அதனால இது வந்து சூடெலாம் படாமல் இப்போ சுவையான டேஸ்டான கருவாட்டு குழம்பு முட்டை ஆம்லேட் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சுவையான லஞ்சு தயாராகிடுச்சு. இப்போ இந்த குக்கரை வந்து நான் தண்ணியில் ஊற போட்டுருவேன். ஊறினோடனே என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து கழுவும்போது இதில் ஈஸியாக வந்துடும். ரொம்ப தேய்க்க வேண்டாம். இப்போ நம்மளுக்கு கரைப்படிஞ்சு பாத்திரம் தீஞ்சிச்சா, பால் பாத்திரம் தீஞ்சிச்சா ஊற போட்டுருணும் தண்ணியில். இல்லை பால் பாத்திரம் விடாப்பிடிமாக ஒட்டிக்கிட்டு இருக்கா, எந்த இதுனாலும் உடனே ஊற போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து கழுவுனீங்கன்னா அந்த பாத்திரம் வந்து ரொம்ப அடித்து தேய்க்க தேவையில்லை, அது க்ளீனாக வந்துடும். இப்போ ஒயிட் ரைஸும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதையும் இதில் வந்து மீன் குழம்பு இருக்குது, நேற்று வச்ச மீன் குழம்பு ஊற்றி வச்சிட்டேன். இப்போ ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன். அதையும் மூடி போட்டு வச்சுட்டேன். ஒயிட் ரைஸு கருவாட்டு குழம்பு. இப்போ எங்கள் கிச்சனை நீங்கள் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். ஆம்லேட்டும் பண்ணிட்டேன். இது மேலே வச்சுட்டேன். நான் அதுக்கு தான் இந்த ஸ்டாண்டிங் வச்சுருக்கேன் பக்கத்துலேயே. இந்த தோசைக்கல்ல சூடு ஆறின பிறகு கழுவி வச்சுருவேன். இப்போ கருவாடு தயாராகிடுச்சு. கருவாடும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் இப்படியே கருவாடை போட வேண்டியது தான். குழம்பு நல்லா கொதிக்குது, அதுக்கு தான் நான் பெரிய ஸ்டவ்வில் வச்சேன். குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரட்டும், கருவாடை போட்டு இறக்கிடலாம். ஒரு சிலருக்கு வந்து குழம்பு கெட்டியாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக தான் வைப்பேன். இன்னும் கொஞ்சம் மீடியம், இப்போ ஓரளவு கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் மீடியமான பிறகு நான் கருவாடை போட்டு இறக்கிடுவேன். இப்போ வந்து இந்த குழம்பு வந்து வத்த இதில் வந்து வற்றி போகும்போது உப்பும் புளிப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாகும். இப்போ தண்ணி பதத்தில் இருக்கனால கொஞ்சம் கம்மியாக தருது. இது வற்றும் போது சுண்ட அதனோட உப்பு புளிப்பு அதிகமாகிடும். அதனால் இதை நம்பி நம்ம உப்பு போடக்கூடாது. கொஞ்சம் சுண்டன பிறகு தான் உப்பு போடணும். அந்த கருவாடுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் சுண்டன பிறகு உப்பு போடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். என்னுடைய லஞ்ச் எல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஆஃப் பாயில்னால் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் நான் வந்து ஒரு ஆஃப் பாயில் போட்டுட்டு போகிறேன். இப்போ வந்து அந்த ஸ்பாட்டில் சாப்பிட்றது தான் பிடிக்கும். இப்பயே செய்து இப்பயே சாப்பிட்ருவேன், அதனால் நான் வந்து ஆஃப் பாயில் பண்ணிக்க போகிறேன். ஆஃப் பாயிலுக்கு பெப்பர் பவுடரும் சால்ட்டும். நம்ம வேணுன்னா பெப்பர் பவுடர் வந்து வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிடலாம். பெப்பர் வாங்கிட்டு வந்து வீட்லேயே அதில் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு அரைச்சி வச்சுக்கிடலாம். அப்படி வேணான்றவங்க வெறும் பெப்பர் மட்டும் கூட அரைச்சி வச்சு சால்ட் வந்து ஆன் ஸ்பாட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து முட்டை ஆஃப் பாயில் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து முட்டை ஆஃப் பாயில் பண்ணி சாப்பிட போகிறேன். ஒரு முட்டை போதும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் வந்து பெப்பர் பவுடர் கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன், அப்போ தான் நல்லா காரசாரமாக இருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சம் காரசாரமாக தான் சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் உப்பும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே குழம்பு கொதிச்சிருச்சு. குழம்பும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. ஆஃப் பாயிலாக தயாராகிடுச்சு. ஆஃப் பாயில் பண்ணிட்டேன். இதை வந்து அப்படியே ஒரே வாயில் சூடு கொஞ்சம் லைட்டாக ஆறின பிறகு அப்படியே சுருட்டி ஒரே வாயில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப் பாயில் சூடு ஆறிச்சு, அதை அப்படியே சாப்பிட்ற வேண்டியது தான்.
இப்போ இந்த கையில் முட்டை வாசனை வரும், அது வராமல் இருக்கிறதுக்கு புளி இருக்குது பார்த்தீங்களா, நான் புளியை தேய்ச்சிக்கிறேன். இந்த புளியை கையிலையும் அப்ளை பண்ணிடணும். அப்போ இந்த பாத்திரத்தில் முட்டை வாசனை வராது, எங்கேயுமே வராது. அதனால தான் புளியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் அதுக்கப்புறம் நம்ம சோப் போட்டு கழுவிடலாம், அந்த ஸ்மெல் போயிடும். முட்டை வாசனையே வராது, புளி போட்டு தேய்க்கும் போது முட்டை வாசனை, மீன் வாசனை, கருவாடு வாசனை வராது. இப்போ கருவாடு வாசனையும் வரல, முட்டை வாசனையும் வரல. குழம்பு வந்து கொஞ்சம் சுண்டிடுச்சு, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால உப்பு போட்டுட்டேன். இப்போ வந்து நான் கருவாடையும் போட்டுக்கிறேன். இல்லை, கருவாடையும் போட்டேன். சுவையான கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கருவாடு நல்லா கொதிக்குது. சுவையான கருவாட்டு குழம்பு, முட்டை ஆம்லேட், பெரிய ஆம்லேட் முழுசாக பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கிடணும். ஒயிட் ரைஸ் இவ்வளோ ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சதுன்னா, இந்த கருவாட்டு குழம்பு பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.